வணக்கம். என் பெயர் மகிழப்பிரியா. என் அப்பாவின் பெயர் அண்ணாமலை. என் அம்மாவின் பெயர் பவித்ரா. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது விதன்யா. இது விதன்யாவோட தம்பி, இது விதன்யாவோட அப்பா, இது விதன்யாவோட அம்மா, இது விதன்யாவோட ஆசிரியர், இது விதன்யாவோட ஃப்ரெண்ட். விதன்யா அவங்க அப்பா அம்மா தம்பி அப்பா கூட தம்பி அவங்க எல்லாரும் ஒரே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா அம்மாக்கள் அப்பாக்கள் போல இவங்களும் தன்னோட குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி தந்தாங்க. விதன்யாக்கு நம்ம நல்லது பண்ணுங்கிறதோட கெட்டது பண்ணிடக்கூடாதுன்னு மனசுல ஆழமா பதிஞ்சுன்றது. அதனால தன்னோட தம்பியை அவ எப்பொழுதுமே நீ இப்படி பண்ணாத சரியா இருக்கும்னு சொல்லி எப்பவுமே குத்த கட்டிட்டே இருப்பா. குத்தத்தையே சொல்லிட்டு இருப்பா, நல்லதே எழுத்துட்டு சொல்ல மாட்டான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு நாள் விதன்யாவோட ஆசிரியர் விதன்யாவோட ஃப்ரெண்டை சீக்கிரமா அவனோட பென்சிலையும் பேப்பரையும் எடுத்துட்டு வான்னு சொல்லிடுறாங்க. விதனோட ஃப்ரெண்டு தேன்னா அவளோட பென்சிலை காணும். அதனால அவசரத்துக்கு விதன்யாவோட பென்சிலை எடுத்துட்டு போயிட்டான். விதன்யா கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தேன்னா அவளோட பென்சிலை காணும்னு தேட அவன் கிடைக்கவே இல்லை. அவன் சோகமாயிடுறான். விதன்யாவோட ஃப்ரெண்டு வரா. விதன்யாவோட ஃப்ரெண்டை கேட்க, நீ பென்சிலை பார்த்தியா, என்னோட பென்சிலே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். விதன்யாவோட ஃப்ரெண்ட் சொல்றா, ஆமாம் நான் பார்த்தேன், நான் தான் எடுத்துகிட்டு போனேன், மேம் திடீர்னு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க, அதனால் நான் அவனோட பென்சில் எடுத்துகிட்டு போனேன், இந்த பென்சில் பர்மிஷன் கேட்காம எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறோம். அதனால விதன்யா அதெல்லாம் பார்க்காம திட்டிகிட்டே இல்லை அவளை, நீ ஏன் பர்மிஷன் கேட்காம எடுத்துகிட்டு போனேன், என்னதான் சொன்னாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறா. அவன்கிட்ட எதுவும் சொல்கிறா, நான் திடீர்னு கூப்பிட்டனால தான் நடத்திட்டு போனேன் அப்படின்னு. ஆனால் அவள் ஒத்துக்கவே இல்லை, நீ ஏன் பர்மிஷன் கேட்காம எடுத்துகிட்டு போனேன் அது மட்டும்தான் சொல்லிட்டே இல்லை. அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவனுக்கு நாள் ஃபுல்லா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே விதன்யா கூட பேசவே இல்லை. விதன்யா வீட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட நடந்து எல்லாமே சொல்கிறான். நான் இந்த மாதிரி பண்ணேன், அதுலேருந்து யாருமே கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் அவளோட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீ இப்படி திக்கி இருக்கக்கூடாது, அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நீ அவனுக்கு பெர்மிஷன் கேட்காம திருப்போன தப்பு தான், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணால, நாங்கள் திடீர்னு கூப்பிட்டனால தான் எடுத்துகிட்டு போனான், ஏன்னா எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டான் அப்படி சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் தப்பு நடக்காத செய்யும், எப்போவுமே கரெக்டாகவே எல்லாமே நடக்காது. அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க, அப்போ நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம், நீ தப்பு சொல்லிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா விதன்யா சொல்கிறா, சரிம்மா நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பண்ணி எல்லாத்தையும் குத்த சொல்லிட்டே இருக்கக்கூடாது, குத்த சொன்னால் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் குத்தத்தையே பார்க்கக்கூடாது, நம்ம குத்தத்தையே பார்த்துட்டு இருந்தால் நம்ம